அரண்மனை பார்ட் 2 பாருங்கள். இதில் வந்துட்டு உங்களுக்கு பாருங்க, இந்த பிரான்ஸு சிலையெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அது முன்னாடி சொன்ன மாதிரி தான். எங்கே கிடச்சது, எந்த வருடங்கள், அதெல்லாம் டீட்டெயில்ஸாக போட்டிருப்பாங்க. அதில் இந்த காலத்தில் கிடச்சது 11 நூற்றாண்டா 10ஆம் நூற்றாண்டா. சரி பாருங்கள், அம்மன் சிலை பார்த்தீங்களா? எல்லாம் பிரான்ஸோடது, பிரான்ஸ் சிலை இதெல்லாம். அதனால தான் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. உள்ளார சீல் பண்ணி கிளாஸில் வச்சுருப்பாங்க. பாருங்கள், விஷ்ணு இது 12ஆம் நூற்றாண்டு பார்வதி சிலை பாருங்கள். பார்வதி, சந்திரகேசர், நிக்கம், ஸ்ரீதேவியோடது, சாமி 2 நூற்றாண்டு கிடச்சது பாருங்கள். சிலையோட ஹைட்டு இது எல்லாம் போட்டிருப்பாங்க. பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, அந்த ஆண்டு கீழே போட்டிருக்குது. ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவை. பார்வதி சிலை இது. பிரான்ஸ் மட்டும் ஐம்பொன்களாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு முறையும் வந்து வரும்போது பாருங்கள். வந்து தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய சிலை இது. இது கிருஷ்ணர் ஆடுற மாதிரி வச்சுருக்கிறாரு பாருங்கள். இது பார்வதி. எந்த ஆண்டு கிடச்சிது, எங்கேருந்து கிடச்சிது, ஏன்னா தஞ்சாவூரில் கிடச்சது தான். போட்டிருக்காங்க பாருங்கள். விஷ்ணு 16ஆம் நூற்றாண்டில் கிடச்சது. விஷ்ணு ஒரு இது செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா? தாழி இது. இப்படி இதெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஈஸ்வரர், திருஞான சம்பந்தர், விநாயகர். இது விநாயகர் தான். இது விநாயகர் தான். அந்த காலத்தில் பிரான்ஸ் எதுவும் திட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நம்ம சோழர் காலத்தில் செஞ்சது. அதிகமாக வந்து சோழர் காலத்தில் செஞ்சது தான். மராட்டிய மன்னர்களை விட சோழர்கள் தான் உங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி புரிஞ்சாங்க இல்லையா? அதை பண்ணது தான் அது. இப்போ 13ஆம் நூற்றாண்டு. திருவங்காடில் கிடச்சது எழுதியிருக்காங்க பாரு. எந்த ஊர்லேருந்து எடுத்தது, எந்த நூற்றாண்டில் கிடச்சது, எவ்வளோ சிலையோடைய ஹைட் என்ன, அதோடைய சைஸ்லாம் எழுதியிருப்பாங்க அதில். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானது, கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டது இருக்குது. விஷ்ணு சக்கரம் பாரு, விஷ்ணு சக்கரம் 16ஆம் நூற்றாண்டு. நந்தி 11ஆம் நூற்றாண்டு. மணி, கோயில் மணி இருக்குல்ல, திருவங்காலில் கிடச்ச கோயில் மணி
ஒரு மனிதனால தூக்கக்கூட முடியாது, அவ்வளோ வெயிட் இருக்கும். நல்லா இருக்குது பாருங்கள் அதெல்லாம். மனிதர்களும் வந்து பார்க்க வேண்டிய இடம் இது. தஞ்சை அரண்மனை மொதல் பார்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். அதில் அங்கெல்லாம் அவங்க கல்வெட்டுக்கள் கல்லுலாம் நல்ல கல்லில் செஞ்சதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பிரான்ஸில் உள்ள செஞ்சுருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. அதில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ரொம்ப என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 50 ரூபா தான் அடல்ட்டுக்கு. ஃபோட்டோ எதாவது எடுக்கணும்னா அதுக்கு தனி. பொதுவாக வீடியோ அலோவ் பண்ணுறதில்ல, அதுக்கு நீங்கள் பணம் கட்டி தான் எடுக்கணும், பர்மிஷன் வாங்கணும். பார்வதி இது வந்துட்டு உங்களுக்கு அந்த காலத்து நாணயங்கள், சோழர் காலத்து மராட்டிய மன்னர்கள் அல்லது அது வெளிநாட்டு நாணயமும் இதில் இருக்கும். சவுதி அரேபியாலாம் போட்டு, சவுதி அரேபியா, வெளிநாட்டு சைனா நாணயம், ஜப்பான், சவுதி அரேபியா போட்டிருக்கு பாருங்கள் காயின், அப்போ அங்கே யூஸ் பண்ண காயின், அதெல்லாம் கிடச்சிருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இப்போ கிடச்சிருக்கு என்ன ஏதுன்னு எழுதியிருப்பாங்க அதில். இதுதான் மன்னர் சரபோஜி, அவருடைய சிலை பளிங்கில் கற்களால் ஆனது. அந்த ஆர்ட்டு பாருங்கள், இது எல்லாமே மராட்டிய சரபோஜி அவர்கள் காலத்தில் கட்டின இடம். அதனுடைய இது அந்த ஆர்ட்டு பளிங்குக்கல்லில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு. காமிக்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சிலைகள். எழுதியிருப்பாங்க இங்கேயும் வந்து ஐம்பொன் சிலை. இது எப்போ வந்தது பாரு, ஆர்ட்டு சரபோஜி காலத்து ஆர்ட்டு பாரு. அப்போ அந்த காலத்தில் பண்ணது பாரு, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஆஞ்சநேயர் இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு அந்த மன்னர்கள் உட்காந்துருக்கும் போது விசிறுவாங்கள்ல, அது அவங்க யூஸ் பண்ண தொப்பி, கேப்பு, பெல்ட்டு போட்டுக்கிறது, செப்பலை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, மன்னர்கள் யூஸ் பண்ணது. பொதுவாக சோழர்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க. மராட்டி அடுத்த வர தலைமுறையெல்லாம் அழிச்சிருவாங்க. மராட்டி மன்னர்கள் யூஸ் பண்ணது தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் இருக்கும். பாருங்கள், சின்ன சின்ன காயின் இரும்பில் ஆனது இருக்கும் இதில். பூட்டு பாருங்கள், இரும்பில் ஆன பூட்டு பாருங்கள், வீட்டுக்கு பூட்டுறது. அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்கும். எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபோட்டோ அப்போ உள்ள ஃபோட்டோக்கள் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி இப்போ மாட்டியிருப்பாங்க. அப்போ யூஸ் பண்ணது பாருங்கள், அம்மி, இந்த பாருங்கள் அம்மிலாம் இருக்குது பாருங்கள், கொடக்கல். இது சரபோஜியோடைய புகைப்படம். வேறு இதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள். இதெல்லாம் வந்து கல் தான். பொம்மைகள், சின்ன சின்ன பொம்மைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிங்கானில் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் தட்டு, யூஸ் பண்ண பிளேட், இதெல்லாம் சரபோஜி காலத்துது.
அப்போ சண்டைக்கு யூஸ் பண்ணது வில் அம்பெல்லாம் சொல்கிறோம்ல அப்போல்லாம் அதுமாதிரி கோடாரி ஈட்டி அதேமாரி உள்ள பொருட்கள் இதெல்லாம் அருவாள் அதுமாரி ஒரு 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 மாடலில் அந்த ஒரு சைஸில் வச்சுருப்பாங்க ஏன்னா பூட்டி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம் அவ்வளோதான். சங்கு கடல்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதில் இரும்பில் செஞ்சுருப்பாங்க. மியூசிக்கு இசைக்கிறதுக்கு என்னென்ன இது பண்ணுறாங்களோ அந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா பெரிய சைஸான பாத்திரத்தெல்லாம் பாருங்கள், அண்டா காப்பரில் வச்சுருப்பாங்க. இது அறிவிப்பாங்கள்ல பறை அறிக்கிறது மாதிரி அதேமாதிரி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து படங்கள் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண திங்கள் இது மணி தான். இதெல்லாம் அவங்க ஆபரண மணி யூஸ் பண்ணது ஆபரணங்கள். நகை பெட்டிலாம் சொல்கிறோம்ல அந்த லாக்கரு பாருங்கள், அந்த காலத்தில் உள்ளது தான், இப்போ உள்ளதில்லை, அந்த காலத்தில் உள்ளது தான். சர்போஜி அரசி வரையப்பட்டது. அது எவ்வளோ நேற்று வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அழகாக. ஏன்னா இப்போ வரைஞ்சது இல்லைங்க, 1865 வரைஞ்சது. அதிலே போட்டிருப்பாங்க எந்த காலத்தில் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் பாருங்கள், எல்லாம் கிடச்சிது இங்கே. இது வரைஞ்சது தான். அப்போ அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்கங்கிறத வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள். தஞ்சாவூர் உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும் தஞ்சை பேலஸ். அதை கண்டிப்பாக வந்து பாருங்கள், அழகாக இருக்கும். பானைகள் விசிறி மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். தீபம் விளக்கு ஏற்றுறது, பூஜை சாமான்கள் சொல்கிறதெல்லாம். தீபம் ஒன்று பண்ணுறாங்க. ஒரு ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க பாரு, மணி மாதிரி ஏதோ பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கல்லை செஞ்சு கட்டடக்கலையே ரொம்ப அழகாக இருக்கும். சோழ காலத்தில் கட்டினது, அதுக்கப்புறம் அவங்க மாடிஃபிகேஷன் பண்ணி தனக்கு தான் மாற்றிருப்பாங்க சரபோஜியோடது. பாருங்கள் அந்த இதில் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக அந்த சைனா கிளேவு அந்த இதெல்லாம் சொல்கிறோம்ல பீங்கான மாரி தான் அதில் வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள். நகைப்பெட்டி இதெல்லாம் ஆயுதம்தான், அந்த காலத்து ஆயுதங்கள்.
ஒவ்வொரு ஆயுதங்களுக்கு உள்ளது. நம்ம காட்டினா காட்டிகிட்டே இருக்கலாம், நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இது. வாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறையாக இருக்கும், மற்ற நாட்களில் திறந்து தான் இருக்கும். இந்த ஒரு வாட்டி பாருங்கள். நன்றி, வணக்கம்.